தமிழ்நாடு பனை மரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கத்திலிருந்து நாங்கள் இப்போ வந்திருக்கிறது. ஒரு அண்ணா கிட்ட நம்மளுடைய பனை மரம் எப்படி விழிப்புணர்வுன்னு சொல்லிட்டு அந்த அண்ணா சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம கேட்டுக்கோங்க. ஆனால் பனை மரம் நமக்கு தமிழக மாநில மரம், அதை பற்றி கொஞ்சம் உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள். பனை மரம் என்பது எப்படியாவது நம்ம காக்கப்பட வேண்டியது. மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பல பனை மரங்களால் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது நலிவடைந்த நிலையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பனை மரம் எப்போவுமே நமக்கு மருத்துவ குணம் உள்ள எல்லா பொருட்களும் பதநீராக இருந்தாலும் சரி, வெள்ளமாக இருந்தாலும் சரி, அதில் உள்ள கருப்பு கட்டி திரும்ப இந்த பல ஓலைகள் அது மக்களுக்கு நிறைய விதத்தில் பயன்படுது. அதனால் கண்டிப்பாக பனை மரம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆமாண்ணா, கண்டிப்பாக உங்களுடைய குரலை நாங்கள் தமிழக அரசு வைக்கிறோம். இன்னும் மட்டுமதால் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அன்று நடைபெறுகிற சென்னையில் பேரணிக்கு உங்களுடைய ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி அண்ணா. நிச்சயமாக பனைமரத்திற்காக வேண்டி நாங்கள் நிச்சயம் போராட காத்திருக்கிறோம். நன்றி அண்ணா, நன்றி. தமிழ்நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கத்திலிருந்து நாங்கள் இன்னைக்கு நம்ம மூத்த குடிமகனாக இருக்கின்ற நம்முடைய நேம் சொல்லுங்க, உங்களோட பேர் என்னது? அந்த அங்கிள்கிட்ட பாருங்க, நாங்கள் இங்கே கேட்குறோம் உங்களோட ஃபீட்பேக்கை பாருங்க. பனை மரத்தை பற்றி அவங்க சொல்றாங்க. பனை மரத்தினால நமக்கு என்ன நன்மைகள்? பனை மரத்தினால நமக்கு கருப்பட்டி கிடைக்கும், நொங்கு கிடைக்கும், பனங்கிழங்கு கிடைக்குது, வேறையும் அதனால் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது. பனைமரம் எனக்கு வீட்டிலையும் 2 அண்ணா நிற்குது. கண்டிப்பா அவங்க வீட்லயும் பனைமரம் அவங்க வச்சு பாதுகாத்துட்டு வர்றாங்கன்னு சொல்றாங்க. அதை வெட்டலைன்னு சொல்லிட்டு பனைமரம் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் விழிப்புணர்வுக்காக தயாராக தான் இருக்காங்க. வருகிற பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் மாநாட்டிற்கு நம்முடைய அங்கிள் அவங்க வர்றதா வாக்களிச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். பனைமரத்தை பாதுகாப்போம். வணக்கம் அண்ணா. கன்னியாகுமரி மாவட்டம் பாலவிளை ஈத்தவிளை சேர்ந்த ஆல்பர்ட் அண்ணா அவங்கள்ட்ட நாங்கள் அந்த கல் பற்றி என்னன்னு சொல்லிட்டு கேட்குறோம். அங்கே ஒரு காலத்தில் கல், அதுக்கப்புறம் அந்த பதினி, அதில் இருந்த அக்காரி வாரது பொருளை எல்லாம் சாப்பிட்டு இருந்தேன். இப்போ இந்த கல் கிடைக்காதனால ஒரு மருத்துவ குணம் உள்ளது, எங்களுக்கெல்லாம் ஒரு பிரயோஜனம் உள்ளது. வீட்டில் போதைப் பொருள் அது கல்லுக்கு போதைப் பொருள் கிடையாது. நம்ம பதினி குடிக்கிற மாதிரி உடம்புக்கு ஆரோக்கியமும் நன்மையும் தரக்கூடியது. இயற்கையாக கிடைக்குது, இயற்கை கிடைக்கிது. கண்டிப்பாக அதை தடை பண்ணக்கூடாது. அரசாங்கம் அதுக்குள்ள ஒரு முயற்சி எடுத்து கண்டிப்பாக அந்த பனைமரத்தில் உள்ள அத்தனை பொருட்களும் இயற்கை மருத்துவ குணம் உள்ளது. அதுக்கு அரசு பயன்படுத்த மக்களுக்கு பிரயோஜனப்படும் மாதிரி அந்த கல் கிடைக்கணும். எங்களுக்கு எல்லாருக்கும் குடிக்கும், வளர்ச்சியும் உண்டாகணும். கண்டிப்பாக சிறு குழந்தையில இருந்தே இந்த கல்லை கொடுப்பாங்கன்னு பார்த்துருக்குறோம். கல் மருந்தாக தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அனைவரும் இந்த கல்லுக்கு குரல் கொடுங்க. கண்டிப்பாக இந்த மதுபான ஆலைகள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் மூடப்படட்டும். கல் என்கிற கற்பகதரு விருட்சத்திலிருந்து கிடைக்கிற கல் நமக்கு அனைவருக்கும் சென்றடைய இளைஞர்களை நம்ம இந்த உயிர் பலியிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பனைமரம் பற்றி உனக்கு என்ன தெரியும்? பனைமரத்திலிருந்து பனை வெல்லம் எடுக்க முடியும். பனை வெல்லத்தை காய்ச்சினா கருப்பட்டி ஆக்கலாம். கருப்பட்டி ஆக்கினா அதை பனங்கற்கட்டாக்கி சின்ன பிள்ளைங்களுக்கு இருமல் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பனைமரத்திலிருந்து என்னென்ன பொருட்கள் கிடைக்கும்? பனைமரத்திலிருந்து விறகுக்கு ஓலை கிடைக்குது, நொங்கு கிடைக்குது. அது போயிட்டு கைவினை பொருட்கள் செய்கிறாங்க. தொப்பி இந்த மாதிரிப்பட்ட பல பொருட்கள் செய்யறாங்க. அதுக்கு பிரயோஜனப்படுது. எல்லாம் விழுந்துருமா? வேற என்ன? பனை ஓலையில் என்ன செய்ய முடியும்? பனை வந்து கூடை முடைகள், இந்த தொப்பி சின்ன பிள்ளைங்களுக்கு முடைகள், இதெல்லாம் பிரயோஜனப்படுது. வரம்பு இதெல்லாம் முடையலாம். என்ன நல்ல செய்யலாம். பாருங்க, பனை ஓலையில் செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்து நமக்கு உபயோகமானது என்கிறத விழிப்புணர்வை இந்த சகோதரர் அவர்கள் நமக்கு பனை ஓலை தொப்பி மூலம் ஏற்படுத்தி வருகின்றார்கள். மிக்க நன்றி. என்னது பனைமரம்? அந்த அக்காணி எல்லாம் எடுக்குது. இப்போ இங்க பனைமரம் இருக்கா? இங்க பனைமரம் குறவு, கொஞ்சம். பனைமரம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்லதான், இதுல சர்க்கரை எல்லாம் எடுக்கலாம். அப்ப எதுக்காக பனைமரத்தை வெட்டுறாங்க? சாலைய ஓரத்தில் உள்ள நிற்கிறத வெட்டுறாங்க. அல்லாம நம்ம நிலங்கள்ல உள்ள எல்லாமே பாதுகாத்துட்டு வர்றோம். அப்ப பனைமரத்தை பத்தியே விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்கும் ஏற்படுத்தணும் இல்லைண்ணா? சரி, நன்றி அண்ணா.